மதுரை வி சத்திரப்பட்டி காவல் நிலையத்தை கொலை குற்றவாளி அடித்து உடைத்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாரை போலீசார் கைது செய்தனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம். சத்யகுமார் வணக்கம். தற்போது அந்த இடத்தில் என்ன நிகழ்ந்தது? தற்போது ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்? நிலவரம் என்ன? வணக்கம். மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகாவிற்குட்பட்ட வி சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் நேற்று இரவு இந்த காவல் நிலையத்தில் இருந்த காவலரை பிரபல கொலை குற்றவாளியான போராளி பிரபாகரன் என்பவர் தனது கூட்டாளியுடன் சென்று அந்த காவல் நிலையத்தை சூறையாடியதாக சொல்லப்படுகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இளைஞர் ஒருவர் கண்மாய் கரையில் மர்மமான முறையில் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இந்த பிரபாகரன் என்பவர் காவல்துறையினரால் சந்தேகிக்கப்பட்டு வழக்கம் போல் சோதனை செய்வதற்காக அவரது வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது பிரபாகரன் இல்லாததால் அவரது தந்தையை காவல்துறையினர் விசாரித்தனர். அப்போது அவரை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தன் வீட்டில் இல்லாத போது காவல்துறையினர் அத்துமீறி உள்ளே நுழைந்து தனது தந்தையை மிரட்டியதாக கூறி இந்த பிரபாகரன் என்பவர் தனது கூட்டாளியுடன் நேற்று இரவு மது போதையில் காவல் நிலையத்திற்கு சென்று அங்கு பணியில் இருந்த காவலரை மிரட்டிய நிலையில் அந்த காவலர் அங்கிருந்து தப்பி உள்ளறையில் பூட்டிக் கொண்டுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த இந்த போராளி பிரபாகரன் தனது கூட்டாளியுடன் காவல் நிலையத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் அடித்து உடைத்து சேதப்படுத்தி இருக்கிறார். பிறகு அங்கிருந்து தப்பிய நிலையில் இந்த சம்பவம் குறித்து திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்.பி. உதயகுமார் காவல் நிலையத்தை சென்று பார்வையிட சென்ற போது அந்த பேரையூர் காவல்துறையினர் மற்றும் உசிலம்பட்டி காவல் கண்காணிப்பாளர் சந்திரசேகரன் உள்ளிட்டோர் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் இந்த முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் அதை மீறி தான் அந்த இடத்தை காவல் நிலையத்தை பார்வையிட வேண்டும் என கூறியதால் தற்போது சில பேச்சுவார்த்தை முற்றி சலசலப்பான நிலையில் அவரை தற்போது கைது செய்து ஒரு வாகனத்தில் ஏற்றி இருக்கின்றனர். இந்த சம்பவம் அறிந்து காவல்துறை தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா மற்றும் எஸ்.பி. அரவிந்த் ஆகியோர் நேரில் விசாரணை நடத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.